இந்த அக்சால் யாரு? காலேபுடைய மகள் ஒத்னியேல் அப்படின்ற ஒரு மனுஷன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறான். திருமணம் செஞ்சு வச்சுட்டு அவளுக்கு வரதட்சணையா ஒரு லேண்டையும் கொடுக்குறான். ஆனா அந்த மகள் அப்படி அவ என்ன நினைக்கிறா, அந்த லேண்ட் வறட்சியான நிலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அதனால எப்படியாவது அப்பா கிட்ட ஒரு லேண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய விருப்பம். அதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு, நான் கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட பேச வேண்டியிருக்கு, ஒரு ஆசீர்வாதம் கேட்கணும்னு சொல்லி கழுத மேல இருந்து இறங்கி போய் அப்பாவை பாக்குறா. அப்பா என்னம்மா ஆச்சு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும், நீர் இப்ப கொடுத்த நிலம் வறட்சியான நிலம், எனக்கு அது மட்டும் போதாது, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, காலேப் இல்லைன்னே சொல்லாம மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான்னு கொடுக்கு. அவ கேட்டது நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தால் போதும். அவ ஒரு லேண்டு தான் கேட்டா, அவன் நிலங்களை கொடுத்தான். அப்போ அவன் ஏராளம் தாராளமா கொடுக்குறான். இவனுக்கு வறட்சியான லேண்ட் வேணாம்ல, அதை கொடுத்துட்டு நான் நீர்ப்பாய்ச்சலான லேண்ட் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லல. அதையும் கொடுத்துட்டான். அவன் கேட்கிற எக்ஸ்ட்ரா நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் அவளுக்கு கொடுக்குறான். அவளுக்கு ஒரு தயக்கம், நம்ம கேட்கலாமா கேட்க வேண்டாமா, கேட்டா நம்ம அப்பா நமக்கு கொடுப்பாரா தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனாலும் கடைசி நிமிஷத்துல சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அவனுடைய அப்பா கிட்ட அவ கேட்கும் போது, அவன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தான். அவளுக்கு தேவையானதை அவள் கேட்கும் போது அவள் பெற்றுக்கொள்கிறாள். உலக தகப்பனே தன்னுடைய மகள் ஒரு லேண்டு, ஒரு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லி அவளுக்கு கொடுக்கும்போது, நம்மளுடைய பரம தகப்பன் இடத்துல நம்ம கேட்டோம்னா இதை காட்டிலும் அதிகமா நமக்கு கொடுப்பது நிச்சயம் இல்லையா? இன்றைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம், தயங்கி நின்றுடுறோம். நம்ம இதை கேட்கலாமா, தேவனிடத்துல கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தயங்கி நின்று பூலோகத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமலே அநேகர் போய்விடுகிறார்கள். அப்போ நம்ம புறப்படுகிற நேரம் வரைக்கும் காத்திருக்காம, அதாவது இந்த உலகத்தை விட்டு புறப்படுகிற நேரம்னு நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்காம நம்ம பூலோகத்துல இருக்கும் போதே நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ள நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவளுடைய உரிமையை அவள் அறிந்திருந்தாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு கேட்கறதுக்கு தயக்கம். இன்றைக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறவர்களுக்கு நமக்கு எல்லாமே சொந்தமா இருக்கிறபடினால நம்ம உரிமையோட அதை கேட்கலாம். இவளோட உரிமை என்னன்னு அவளுக்கு தெரியாம கடைசி வரைக்கும் கேட்கலாமா வேணாமான்னு தயங்கி கடைசி நிமிஷத்துல இறங்கி கேட்டு பெற்றுக்கொள்கிறார். அதே போல நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம சீக்கிரமா உங்களுடைய உரிமை என்ன, உங்களுக்கு உடன்படிக்கையில என்ன இருக்கு அப்படின்றத அறிந்து கொண்டு தேவனிடத்துல கேட்கும் போது, உங்கள் பரம பிதாவினிடத்துல கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார்.